அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். காலையிலேருந்து நான் வீட்டில் இல்லைங்க, வெளியில் போயிருந்தேன். இப்போ தான் வந்தேன். ஆக்சுவலாக கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக நம்ம வெளில போயிட்டோம். இப்போ தான் நான் எல்லாமே பார்த்தேன், ப்ரோமோஸ் எல்லாமே பார்த்தேன், லைவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தேன், யார் யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றதை பார்த்தேன். ஆக்சுவலாக வர வர இந்த சீசனை ரிவ்யூ பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் நான் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் கடந்த ஒரு 50 நாளாகவே. அதுவும் இந்த வாரம் தொடங்கினதில் இருந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பேசணுமா அப்படின்ட்டு நமக்கு இருக்குது. இத்தனை நாளாக சரியாக தூக்கம் இல்லை. இதை உட்காந்து நம்ம பேசலாமா இல்லை பேசாத தூங்கலாமா, தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடலாம் பேசாத, அந்த மாதிரிலாம் தோண ஆரம்பிக்குது. ஏன்னா வர வர இந்த ஷோ ஏற்கனவே ஒஸ்ட்டு தான். ஆனால் இந்த எண்டலையாச்சும் கொஞ்சமாச்சும் ஃபன்னாக போகும் அப்படின்னு பார்த்தா வேறு மாதிரி ஷோ போயிட்டுருக்கு. எல்லாமே நான் சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன். முதல்ல நம்ம ப்ரோமோஸ் பார்த்துருவோம். அடுத்தடுத்த ப்ரோமோஸ் ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். மொதல் ப்ரோமோ இன்னைக்கு 2 பேர் இந்த வீட்டுக்குள்ளே வராங்க. எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது என்னென்னா, விக்கல்ஸ் விக்ரம் இன்று இரவு பெட்டி எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. உண்மையாக என்னன்னு தெரியல, நம்ம அதை பொறுத்து இருந்து தான் பார்க்குறோம். இந்த வாரம் செலிப்ரேஷன் ரவுண்ட். செலிப்ரேஷன் ரவுண்டுனா என்னென்னா, இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் அவங்கள செலிப்ரேட் பண்ணுறதுக்குமான ஒரு ரவுண்டு தான் இந்த பிக் பாஸ் சீசனை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு வாரம். ஆனால் வரக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஒரு வன்மத்திலேயே வந்துக்கிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த சமயத்தில் தான் அவங்க ரீஎன்ட்ரி கொடுக்குற இந்த சமயத்தில் தான் அவங்க கரெக்டாக நடந்துக்கணும். அதுதான் மக்கள் பார்ப்பாங்க. இந்த சமயத்தில் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு மிஸ்டேக்ஸும் வெளியில் பெருசாக தெரியும். இந்த ஒவ்வொருத்தரும் இப்போ 50 நாள் 60 நாள் இருந்து வெளில போகிறாங்கன்னா அந்த 50-60 நாள் அவங்க பண்ணதை விடவும் இந்த ஒரு வாரத்தில் அவங்க பண்ணுற விஷயங்கள் தான் வெளியில் பெருசாக பேசப்படும். அது யாருக்குமே தெரியலை. ஆளாக வியானா வந்தாங்க. வந்ததுலேருந்து ஃபுல் வன்மம். அது விக்ரம் மேலையாக இருக்கட்டும், சாண்ட்ரா மேலையாக இருக்கட்டும். சாண்ட்ராவை ஒருமையிலலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ பெரிய நடிகை, சீரியலில் நடித்து ஏமாத்தின, இப்போ அதே மாதிரி சீரியலில் நடிக்கிற மாதிரி நடித்து ஏமாற்றிட்ட, அப்படி இப்படின்னு பெரிய பெரிய வார்த்தைகள் வியானா வந்ததுலேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக யார் வந்தது? பிரவீன் அவர்கள் வந்தாப்புல. பிரவீனுக்கு முன்னாடி தான் தர்பீஸ் வந்தாரோ? தர்பீஸும் எஸ், பிரவீனுக்கு முன்னாடி கரெக்டாக நான் சொல்கிறது, தர்பீஸும் பிரவீன் காந்தியும் வந்தாங்க. அடுத்ததாக பிரவீன் வந்தாப்புல. இவங்க எனக்கு தெரிஞ்சு வந்த ரீஎன்ட்ரிலேயே யாரை பற்றியும் பேசாமல் இருக்கிறது ஒன்று தர்பீஸ், இன்னொன்று பிரவீன் காந்தி. தர்பீஸை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அவர் தற்பெருமை தான் பேசி பார்ப்பல, அதனால் மற்றவங்களை பற்றி அவர் பேச மாட்டார். அடுத்து இன்றைக்கி 2 பேர் வராங்க. பிரவீன் அவர்களும் வந்தார். சில பேரை சில விமர்சனங்கள் சொன்னார். அதுக்கப்புறம் வினோத்துக்கும் அவருக்கும் ஒரு மாதிரி ஃபைட்டு போச்சு, வேறு மாதிரி அது போயிடுச்சு. இன்னைக்கு 2 பேர் வராங்க, ரம்யா ஜோவும் அதுக்கப்புறமா நம்ம அப்சரா அவர்களும். இன்னைக்கு என்னடானா, பிக் பாஸ் ஒரு டாஸ்காகவே கொடுத்துட்டாப்புல. என்ன டாஸ்க்கு? உங்களுக்குள்ளே இருக்கிற வன்மத்தெல்லாம் கொட்டுங்க, உங்கள் வெறுப்பெல்லாம் கொட்டுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டாஸ்க். இந்த 6 பேரில் இவங்க டிசர்விங்கே கிடையாது. இவங்களுக்கு பதிலாக நானே இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? சும்மாவே அவங்க வெறுப்பில் தான் வந்திருக்காங்க, காண்டில் தான் வந்திருக்காங்க, வன்மத்தில் தான் வந்திருக்காங்க. பிக் பாஸ் என்ன பண்ணுறாப்புல, அதை வச்சு எதனா ஒரு கண்டென்ட் உருவணும் அப்படிங்கிறதுனால ஒரு டாஸ்க்காகவே கொடுக்குறாப்புல. இந்த டாஸ்கில் இப்போ எல்லாரும் சூஸ் பண்ணுற பேர் கண்டிப்பாக சாண்ட்ராவாக தான் இருக்கும். ஏன்னா சாண்ட்ரா அவர்களுடைய அந்த ஒரு ஆக்டிங் ப்ளஸ் விஜே பார்வதி மற்றும் கமருதீன் அவர்களுடைய எவிக்ஷன், இது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரியான ஒரு ஷாக்கை தான் கொடுத்துருக்கு. அவங்க டிசர்விங்கான ஆட்கள் தான். ஆனால் இந்த வீட்டில் இருந்தவங்களுக்கு சாண்ட்ரா நடித்தது ஓவராக தெரியுது. இப்போ இந்த ரெட் கார்டுக்கு பின்னாடி சாண்ட்ராவுடைய ஆக்டிங் தான் முக்கியமான காரணம். அதாவது இந்த ரெட் கார்டு மேட்டரையே அவங்களுடைய ஆக்டிங் டாமினேட் பண்ணி நிற்கிது. இப்போ அப்பா நடிச்சே வெளில அமிச்சிட்டாப்பா, நடிச்சே தூக்கிட்டாப்பா. வினோத்தும் அதை தான் சொல்கிறாப்புல, 3 பேரை அமுச்சு விட்ட அப்படின்னு சொன்னாப்புல. வர்றவங்க எல்லாருமே இனிமேல் அதை தான் வச்சு பேசுவாங்க. முதல்ல ரம்யா ஜோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாண்ட்ரா, நான் பார்த்த சாண்ட்ரா நீங்கள் கிடையாது, நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு நானே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா நீங்கள் இருந்திருக்கலான்னு சொல்கிற? எனக்கு என்ன புரியலன்னா, இப்போ இந்த 6 பேர் வந்திருக்காங்கன்னா அவங்க ஏதோ ஒன்று பண்ணி வந்திருக்காங்க. கரெக்டாக ஏதோ ஒன்று பண்ணி மக்கள் மத்தியில் பேர் எடுத்து மக்கள் ஓட் பண்ணி அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க.
இப்போ அரோரா வந்து 50 நாள் ஒன்றுமே பண்ணல, அடுத்த 50 நாள் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கா. அரோரா உங்களை முந்திரா அப்படின்னா அரோராவை விடவும் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். இப்போ வியானா வந்து இவ்வளோ பேச்சு பேசுது வாய்கிலேயே, வியானா வந்து என்ன பண்ணுச்சுன்றதை வியானா யோசிக்கலையே. இந்த டாப் 6ல் நம்மளும் ஒரு ஆளாக வரலையே, ஏன் வரல, என்ன நம்ம பண்ணோம் அப்படிங்கிறத அவங்க யோசிச்சிருந்தா இந்த பேச்சு ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பேச்சே வராது. நம்ம ஒரு மயிரும் கிழிக்காததுனால தான் மக்கள் வெளில தூக்கி போட்டாங்க. இவங்க ஏதோ ஒன்று பண்ணி தான் வந்திருக்காங்க. அதனால் நம்ம இந்த கேள்வி கேட்குறதே அர்த்தம் இல்லை. இதை அவங்க யோசிப்பாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? யோசிக்கலை. டாஸ்க் குத்தாச்சு, நம்ம வன்மத்தை வந்து நம்ம கொட்டணும் அப்படிங்கிறதுல முதல்ல ரம்யா வந்து சாண்ட்ரா பேரை சொல்கிறாங்க, அப்சரா வந்து சாண்ட்ரா பேரை சொல்கிறாங்க, அடுத்து பிரவீன் அவர்கள் வந்து அரோரா பேரை சொல்கிறாப்புல. பிரவீன் அவர்களுடைய வீக்ஷன் வந்து ஒரு அன்ஃபேரான வீக்ஷன். அதுக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த டாப் 6 கண்டஸ்டன்ஸ் காரணம் கிடையாது, மக்களும் காரணம் கிடையாது. சேனல் டிசைட் பண்ணி அவர் தூக்கியிருக்காங்க. அது வந்து சேனலை தான் அவர் குறை சொல்லணும். புரியுதுங்களா? இப்போது எனக்கு ஓட்டே இல்லைங்க, நான் வந்து நிறையா பண்ணேன், அவ்வளோ பண்ணி எனக்கு ஓட்டே இல்லாமல் மக்கள் என்னை வெளில அனுப்பிட்டாங்க. இப்போ இந்த கேள்வி ஆதிரை கேட்கலாம். ஏன்னா ஆதிரி அதை தான் குற்றச்சாட்டாகவே வைக்கிறாங்க. நான் நிறையா பண்ணேன் ஆனால் என்னை வெளில அனுப்பிட்டாங்க அப்படின்னு ஆதிரி அதையே குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. ஆனால் பிரவீன் அவர்கள் இதை கேட்க வேண்டியது சேனலை தான் கேட்கணும். அவங்கள வந்து கிரிட்டிசைஸ், அரோரா வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க. அதாவது முழுக்க அரோராவுடைய கிராஃப் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 50 days வந்து வேறு லெவல் கிராஃப். டாஸ்க் விளையாட எதெல்லாம் அவங்க செய்யலைன்னு சொன்னாங்களோ அது எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. டாஸ்க் விளையாண்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அத்தனை பேரும் அவ்வளவு வீக்காக இருக்கீங்க இவங்களை விடவும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை புரிஞ்சிக்க மாட்டீங்க. நம்ம அவ்வளோ வீக்காக இருந்திருக்கோம், நம்ம பர்ஃபார்மன்ஸில் அந்த அளவுக்கு லேக் இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அரோராவை சொல்கிறாரு. கடைசியாக வந்து வியானா வந்து சபரி பேரை சொல்கிறாங்க. நான் வந்து அவங்க கண்டிப்பாக சாண்ட்ரா பேரை தான் சொல்லியிருப்பாங்க, லைவில் அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ப்ரோமோவில் சபரியெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, இவ்வளோ தூரம் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து சபரி வந்து இத்தனை நாளாக நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு பேர் எடுத்தாப்புல. அதுக்கப்புறமா அவருக்கு வந்து ஒரு பூம் கிடைச்சிது சாண்ட்ராவுடைய விஷயத்தில். நான் என்ன சொல்கிறேன், இப்போ ரம்யா ஜோ வந்து நீங்கள் வெளில போயிட்டீங்க இல்லையா, பிக் பாஸ் ஷோவை விட்டு நீங்கள் வெளில போயிட்டீங்க. வெளில போய் நீங்கள் என்ன பண்ணீங்க? சேம் அதே ரெக்கார்ட் டான்ஸ் தான் ஆட போனீங்க. அது உங்களுடைய சாய்ஸ். அது வந்து நம்ம குறையா சொல்லலை. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ளே நீங்கள் வந்ததே என்னுடைய பேரை மாற்றணும், என்னுடைய அடையாளத்தை மாற்றணும் தான் சொன்னீங்க. ஆனால் வெளியில் போய் அதே தான் நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ இந்த டாப் 6ல் இருந்தால் என்ன, இல்லைனா என்ன? ஒரு வாரம் போதுமே பிக் பாஸ் ரம்யாங்கிற பேர் வர்றதுக்கு. ரம்யாவுக்கு தேவை ஒன்றே ஒன்று தான், ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் என்னுடைய ரேட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணணும், எனக்கான மார்க்கெட்டுக்கு ஓடணும். இப்போ இத்தனை நாள் ஆடலும் பாடலும் ரம்யான்றது போய் பிக் பாஸ் ரம்யா டான்ஸ் ஆடுறத பார்க்க வரும் அப்படிங்கிற ஒரு பேர் வருதுன்னா அது பெரிய விஷயம் தானே. பிக் பாஸ் ரம்யா வராடா அப்படின்னு வருவாங்கல்ல, அந்த பேர் வேணும் மேடம்க்கு. அதுக்காகத்தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. 10,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க இத்தனை நாள் அப்படின்னா 20,000 ரூபாய் வாங்கலாம். ஏங்க ஒரு ஷோக்கு 20,000ங்க, 1 hour தான் ஆடுவேன், இல்லை 2 hours ஆடுவேன், இப்படி தான் நான் ட்ரெஸ் பண்ணுவேன். இவங்க இனிமேல் என்ன பண்ணலாம், இத்தனை நாட்களாக ரம்யாவுக்கு தான் இந்த ஷோவை நடத்துகிறவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆர்டர்ஸ் போட்டிருப்பாங்க. ஏங்க நீங்கள் இந்த அளவுக்கு தாங்க ட்ரெஸ் போடணும், இதுதாங்க பண்ணணும், இந்த பாட்டுக்கு ஆடணும், இவரோட ஆடணும், கொஞ்சம் ரொமான்டிக்காக ஆடணும், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து யார் சைட்லேருந்து வரும், பணம் கொடுக்குறவங்க சைட்லேருந்து வரும். இனிமேல் கண்டிஷன்ஸ் யார் சைட்லேருந்து போகும், ரம்யா சைட்லேருந்து போகும். நான் இந்த ட்ரெஸ் தான், நீங்கள் பாருங்கள் இப்போல்லாம் அவங்க ஆடக்கூடிய எல்லா நிகழ்ச்சியிலையும் சுடிதார் போட்டு ஆடுறாங்க. நான் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன், இவ்வளோ நேரம் தான் இருப்பேன், எனக்கு ஃபுட்டு இது வேணும், எனக்கு இது வேணும், ட்ராவலுக்கு தான் வேணும், இந்த காரில் தான் நான் வருவேன், எனக்கு இவ்வளோ பேமெண்ட் கொடுத்தா தான் நான் வருவேன், இந்த மாதிரி ரொமான்டிக் சாங்லாம் நான் ஆட மாட்டேன் அப்படி இப்படின்னு இவங்க என்ன பண்ணலாம், இவங்களுக்கான இப்போ ஒரு ஹீரோயின் மாதிரி இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் வந்து ஒரு ஹீரோயின் மாதிரி, ஒரு டாப் ஹீரோயின் வச்சுக்கோங்களேன், டாப் மாடல் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இப்போ கிடச்சிருக்கு, பேசலாம், டிமாண்ட் பண்ணலாம், அடுத்தவங்க கிட்ட டிமாண்ட் பண்ணலாம். அந்த ஒரு பொசிஷனுக்கு போகணுன்றதுக்காகத்தான் நீங்கள் பிக் பாஸ்குள்ளேயே வந்திருக்கீங்க. இல்லைனா அந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போய் மறுபடியும் நீங்கள் எதுக்கு ஸ்டேஜில் போய் ஆடணும், அதை மாற்றணும், நான் சினிமாக்குள்ளே போகணும், நடிக்க போகணும்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க. நீங்கள் அதை தானே பண்ணியிருக்கணும், அதை பண்ணலை. அப்சரா ஆஸ் யூஷுவல் அவங்க மாடலாக தான் வந்தாங்க. அவங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக வந்தாங்க. அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணாங்க. இந்த ஷோக்கு அவங்க பண்ணது பத்தல வெளில போயிட்டாங்க.
இப்படி ஒவ்வொருத்தரும் வியானாவை எடுத்துக்கோங்களேன், வந்தால் நல்லா தான் விளையாடிட்டு இருந்தா, ஒரு லவ் சப்ஜெக்டுக்குள்ளே போனால் எஃப்ஜே கூட வந்து க்ளோஸாக பழக ஆரம்பித்தா ஒரு மாதிரி வந்து அங்கேயும் வந்து ஒரு மாதிரி என்னாச்சு, இந்த லஸ்ட்டு ஃபிசிக்கல் அந்த மாதிரிலாம் போச்சு, வெளில அனுப்பிச்சிட்டாங்க. வெளில போயிட்டீங்க, திரும்ப வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் பண்ண ஏதோ ஒரு தவறை அந்த 6 பேரும் செய்யலை, அதனால தான் அவங்க டிசர்விங் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியலை. பிக் பாஸ் இந்த டாஸ்க்கை கொடுக்கறதுக்கான காரணம் இவங்க எந்த அளவுக்கு டாக்ஸிக்காக மாறி இருக்காங்க, இவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு வன்மம் இருக்குது, எந்த அளவுக்கு வந்து காழ்ப்புணர்ச்சி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டாஸ்க்கு. அது புரியாமல் பிக் பாஸே சொல்லிட்டாரு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி சபரியெல்லாம் வியானா கேட்கறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அங்கே யாரையுமே இவங்க கேட்குறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக இது செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு வந்தால் அந்த வீட்டில் வந்து நம்ம ஜாலியாக தான் இருக்கணுமே தவிர்த்து வர்றவங்க எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மேலே குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பண்ணிட்டீங்க அதை பண்ணிட்டீங்கன்னு அது வந்து தேவையே இல்லாத ஒன்று. நீங்கள் வந்துட்ட பிறகு அங்கே என்னெல்லாம் நடக்குதோ அதை வச்சு நீங்கள் பேசலாம், அதுக்கான உரிமை உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் வெளியில் போய் பார்த்துட்டு வந்தது அது எல்லாமே இந்த வீட்டுக்குள்ளே வச்சு நீங்கள் இந்த சமயத்தில் ஒருத்தரை லாக் பண்ணுறதும் ஒருத்தரை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறதும் உங்களுக்கான பெயரைத்தான் வெளியில் கெடுக்குமே தவிர்த்து இந்த 6 பேருக்கு எந்த லாஸும் கிடையாது. அது வந்து புரிஞ்சிக்கலைன்னா வேஸ்ட்டு. யோசிச்சு பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள். இப்போ இவங்க என்ன சொன்னாலும் ரிசல்ட் மாறப்போதா? இல்லையா? மாற்றாக வந்து பேர் யாருக்கு கெட்டு போகும்? இந்த பேசுகிறவங்களுக்கு. இப்போ வியானாவை காரி துப்புறாங்களா இல்லையா? எல்லாரும் துப்பித்தானே இருக்காங்க. இப்போ அடுத்து ரம்யாவையும் துப்ப போகிறாங்க. அப்சரா அமைதியாக இருந்துட்டா நல்லது. திவாகர் அந்த ஆள் வந்து வீட்டை விட்டு வெளில போயிட்டு ரிட்டர்ன் வந்தோடனே வேறு மாதிரி இருக்கான். பழைய திவாகரே இது கிடையாது. எல்லோரும் சாரனு கூப்பிட்றது, ரொம்ப மரியாதையாக கூப்பிட்றது, ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிறது, அந்த தற்பெருமை இன்னும் இருக்குது. பட் பழைய திவாகர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் வந்து எதுவுமே இப்போ வர்றதில்லை. வினோத் அவ்வளவு போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு திவாகரை. அப்போ கூட மனுஷன் வந்து டெம்பரை லூஸ் பண்ணாமல் அவர் வந்து ரொம்ப கூலாக தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. வினோத் ஒரு பக்கம் ரொம்ப டு தி கோர் ஒஸ்ட்டாக டீப்பாக போய்கிட்டு இருக்காப்புல. அது வந்து நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். எப்படியும் யாரும் அக்செப்ட் பண்ண போகிறது கிடையாது, அதுக்காக நம்ம பேசாமல் இருக்கவும் முடியாது. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ இந்த ஆட்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.